அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாமில் அப்டேட்டை பற்றி தான் உங்களுக்கு நாம் இப்போ பார்க்க போகிற இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லோரும் மத்தியிலுமே இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கமெண்ட் செக்ஷன்லையுமா சரி, குரூப்லையுமா சரி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ், அதாவது இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடியில் இவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புள்ளி போட்ட மாதிரி சொல்ல போகிறேன். வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முதலமைச்சர் ஆகட்டும், துணை முதல்வர் ஆகட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகட்டும், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆகட்டும், எல்லோருடைய மனுக்கள் கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள், அதாவது கலெக்டரிடம் மனு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இவ்வாறாக பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன நினைக்கலாம், வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு இது எல்லாமே நடந்தா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 13 ஆண்டுகளாகவும் அந்த தேர்வர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு. அடுத்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர் மனுக்க கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இவராக பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. அதையும் தாண்டி கண்களை கட்டிக்கொண்டு போராட்டம், தரையில படுத்துக்கொண்டு போராட்டம், அனைத்து ஆசிரியர்களும் ஒன்று திரண்டு போராட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஆசிரியர் பணி நியமனம் அந்தந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேல போஸ்டிங் போடலை, மிக குறைந்த அளவு வேகன்சிஸை நிரப்புறீங்க. வெறும் 2700 வேகன்சிஸ் எங்களுக்கு தேவையா, மேலும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கிறோம். இது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கு. அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் டெட்டர்ச்சி பெற்ற பட்டதாரி, டெட்டர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் சங்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்தந்த சங்க உறுப்பினர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நியமனம், அது புதுசா சங்கம் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சங்கத்துடைய மாநில தலைவர் நினைக்கிறேன் பார்த்திபன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாநில முதல் மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடு கிடையாது, மாநில முதல் ஆலோசனை கூட்டமா ஏதோ ஒன்று நடத்தினாரு. ஸோ அந்த கூட்டத்திற்கு பிறகு அவங்களும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட தற்சமயம் 20,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் அப்படியே இருக்கு. இதை உடனடியாக அவங்க நியமனம் செய்யணும். ஸோ கிட்டத்தட்ட இது 20,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு. இதில் இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்ஜிடிக்கு மட்டுமே இருக்கு. இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தற்சேற்று பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது எஸ்ஜிடி எழுதின, அதாவது நியமன தேர்வு எழுதின நபர்களுடைய எண்ணிக்கை 24,000க்கு மேலே. ஸோ 24,000 அதில் ஒரு 23,000 பேர் பார்த்தீங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ எஸ்ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய நியமன தேர்வில் எலிஜிபிலிட்டி கிரேடோட பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களே 23,000 பேர். ஸோ பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் 20,000க்கு மேல வேகன்சிஸ் இருக்கு, 23,000 பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர் பாஸ் பண்ணி இருக்கும், இவ்வளவு இருக்கிற டைம்ல இவ்வளவு வேகன்சிஸ் 2,000 வேகன்சிஸ் போடுறீங்களே, 20,000 வேகன்சிஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு. அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லி எல்லோரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமையில நேற்று பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பத்தி ஒரு அப்டேட்டே சொல்றாங்க. வரும் ஜூலை மாதத்துல வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா நாங்க நியமிக்கலாம் எஸ்ஜிடி எடுத்து அடுத்த மாசம் ஜூலை மாசம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்கள் பணியானது நடைபெற்றிருக்கணும். இது எப்ப இதை பத்தி பேசுவாரு அப்படின்னு கேட்டாங்க. மாவட்ட கல்வி அலுவலர்கள், அதே மாதிரி முதன்மை கல்வி அலுவலர்கள் இவங்களுக்கான ஆய்வு கூட்டம் நடக்குது. அந்த ஆய்வு கூட்டத்தில் பேசுவாருன்னு எதிர்பார்க்கலாம். பேசும்போது சொல்றாரு, ஜூலை மாசம் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனங்கள் நடந்திருக்கணும், உடனடியாக நடக்கும். அடுத்த மாசம் இந்த இதை எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதற்கு தடையாக இருக்கக்கூடிய வழக்குகளை விரைந்து உடனடியாக முடிச்சு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்க பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஸோ அதையும் தான் கேட்க முடியும். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய
நம்பர்ஸ் பாருங்க. அவர் வந்து சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3400 வேகன்சிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு தான் சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு சொச்ச வேகன்சிஸை தான் சொல்றாரு. ரொம்ப கம்மியான வேகன்சிஸாக இருக்குது. இடைநிலை ஆசிரியர் வேகன்சி அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஜூலை மாதத்துக்குள்ளார இந்த இடைநிலை அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்வர்கள் தரப்புலேருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறையும் இதை பற்றி சொல்லிட்டே தான் இருக்காங்க. தினசரி அப்டேட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே தான் இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். அரசு நினைத்தா இது எப்படி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதை நீங்களே சொல்லலாம். ஸோ இது இறுதி கட்டத்தில் இந்த வேகன்சிஸ் நியமனத்தோடைய இறுதி கட்டத்தில் ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அமைச்சர் அதுக்கு உண்டான முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டு வருது. கண்டிப்பாக இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக 23,000 பேருக்கும் பணி வழங்கல் நடக்கும் என்றதை நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இந்த பிஜிடிஆர்பி 2025 உண்டான தேர்வுக்கு ஆயத்த பணிகள் எல்லாமே 99% முடிக்கப்பட்டது. இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்வுக்கு உண்டான தேதிகள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டெட் தேர்வு இந்த ஆண்டு நடத்தப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க. கண்டிப்பாக நடத்தப்படும். அதற்குண்டான ஆயத்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க. பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாமில் அப்டேட்டை பற்றி தான் உங்களுக்கு வந்து நாம் இப்போ பார்க்க போகிற இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லோரும் மத்தியிலுமே இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கமெண்ட் செக்ஷன்லையுமா சரி குரூப்லையுமா சரி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ், அதாவது இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடியில் இவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புள்ளி போட்ட மாதிரி சொல்ல போகிறேன். வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முதலமைச்சர் ஆகட்டும், துணை முதல்வர் ஆகட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகட்டும், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆகட்டும், எல்லோருடைய மனுக்கள் கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது கலெக்டரிடம் மனு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இவ்வாறாக பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன நினைக்கலாம், வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு இது எல்லாமே நடந்தா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 13 ஆண்டுகளாகவும் அந்த தேர்வர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு. அடுத்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர் அதாவது கலெக்டர் வந்து மனு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இவராக பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. அதையும் தாண்டி கண்களை கட்டிக்கொண்டு போராட்டம், தரையில படுத்துக்கொண்டு போராட்டம், அனைத்து ஆசிரியர்களும் ஒன்று திரண்டு போராட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஆசிரியர் பணி நியமனம் அந்தந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேல போஸ்டிங் போடலை, மிக குறைந்த அளவு வேகன்சிஸை நிரப்புறீங்க. வெறும் 2700 வேகன்சிஸ் எங்களுக்கு தேவையா, மேலும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கிறோம். இது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கு. அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் டெட் பெற்ற பட்டதாரி டெட் பெற்ற இடைநிலை ஆசிரியர் சங்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்தந்த சங்க உறுப்பினர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா நியமனம் புதுசா சங்கம் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சங்கத்துடைய மாநில தலைவர் நினைக்கிறேன் பார்த்திபன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில முதல் மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடு கிடையாது, மாநில முதல் ஆலோசனை கூட்டமா ஏதோ ஒன்று நடத்தினாரு. ஸோ அந்த கூட்டத்திற்கு பிறகு அவங்களும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட தற்சமயம் 20,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் அப்படியே இருக்கு. இதை உடனடியாக அவங்க நியமனம் செய்யணும். ஸோ கிட்டத்தட்ட இது 20,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு. இதில் இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்ஜிடிக்கு மட்டுமே இருக்கு. இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தெற்று பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது எஸ்ஜிடி எழுதின அதாவது நியமன தேர்வு எழுதின நபர்களுடைய எண்ணிக்கை 24,000க்கு மேலே. ஸோ 24,000ல் அதில் ஒரு 23,000 பேர்
வந்து பாத்தீங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ எஸ்ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய நியமன தேர்வுல எலிஜிபிலிட்டி கிரேடோட பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களே 23,000 பேர். ஸோ பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் 20,000க்கு மேல வேகன்சிஸ் இருக்கு. 23,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர் பாஸ் பண்ணி இருக்கோம். இவ்வளவு இருக்கிற டைம்ல இவ்வளவு வேகன்சிஸ் வந்து 2,000 வேகன்சிஸ் போடுறீங்களே, 20,000 வேகன்சிஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு. அதை தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லி எல்லோரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமையில நேற்று வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பத்தி ஒரு அப்டேட்டே சொல்றாங்க. வரும் ஜூலை மாதத்துல வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நியமிக்கலாம் எஜிடி எடுத்து அடுத்த மாசம் ஜூலை மாசம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்கள் பணியானது நடைபெற்றிருக்கணும். இது எப்ப இதை பத்தி பேசுவாரு அப்படின்னு கேட்டாங்க. மாவட்ட கல்வி அலுவலருக்கு அதே மாதிரி முதன்மை கல்வி அலுவலர்கள் இவங்களுக்கான ஆய்வு கூட்டம் நடக்குது. அந்த ஆய்வு கூட்டத்துல பேசுவாருன்னு எதிர்பார்க்கலாம். பேசும்போது சொல்றாரு ஜூலை மாசம் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனங்கள் நடந்திருக்கணும், உடனடியாக நடக்கும். அடுத்த மாசம் இந்த இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதற்கு தடையாக இருக்கக்கூடிய வழக்குகளை விரைந்து உடனடியாக முடிச்சு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்க பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஸோ அதையும் தான் கேட்க முடியும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் பாருங்க. அவர் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,400 வேகன்சிஸ் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு சொச்ச வேகன்சிஸை தான் சொல்றாரு. ரொம்ப கம்மியான வேகன்சிஸா இருக்கு. இடைநிலை ஆசிரியர் வேகன்சி அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஜூலை மாசத்துக்குள்ளார இந்த இடைநிலை அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்வர்கள் தரப்புல இருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறையும் இதை பத்தி சொல்லிட்டே தான் இருக்காங்க. தினசரி அப்டேட்டையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே தான் இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்றதுல ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். அரசு நினைத்தா இது எப்படி பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதை நீங்களே சொல்லலாம். ஸோ இது இறுதி கட்டத்தில் இந்த வேகன்சிஸ் நியமனத்தோடைய இறுதி கட்டத்தில் ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அமைச்சர் அதுக்கு உண்டான முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டு வருது. கண்டிப்பாக இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக 23,000 பேருக்கும் பணி வழங்கல் நடக்கும் என்றதை நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில இந்த பிஜிடிஆர்பி 2025க்கு உண்டான தேர்வுக்கு ஆயத்த பணிகள் எல்லாமே 99% முடிக்கப்பட்டது. இன்னும் ஒரு சில தினங்கள்ல தேர்வுக்கு உண்டான தேதிகள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொறுத்து நாம பார்க்கலாங்க. டெட் தேர்வு இந்த ஆண்டு நடத்தப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க. கண்டிப்பாக நடத்தப்படும். அதற்குண்டான ஆயத்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க. பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.